ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நல்லா சிம்பிளான மெத்தடில் நல்லா டேஸ்டியாக மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 3/4 கிலோ நெய் மீன் எடுத்திருக்கேன். நல்ல பீஸாக இருக்கிறதெல்லாம் நான் மீன் வறுவலுக்காக எடுத்து வச்சுட்டேன். தலைப்பகுதி வால் பகுதி இருக்கிற பீஸை நான் குழம்பு செஞ்சுக்க போகிறேன். நான் மீன் வறுவலோடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் நீங்கள் பாருங்கள். ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா சூடேறினதும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடேறினதும் கடுகு சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் சீரகம், ஒரு 10லேருந்து 15 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். வெந்தயம் ஒரு 10 சேர்த்துக்கிறேன். 150 கிராம் சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துருக்கேன், அதை சேர்த்துடுறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 3 தக்காளி பழம் எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துடுறேன். தக்காளி விழுது சேர்த்து தக்காளியோட பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டேன். இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு மசாலா சேர்த்துக்க போகிறேன். 2 ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 3 ஸ்பூன் மல்லித்தூள், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துடுறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். மசாலாலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா புளி கரைசல் சேர்த்துக்கணும். ஒரு பெரிய எலுமிச்சம்பழ சைஸுக்கு புளி எடுத்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த புளி கரைசலை சேர்த்துடுறேன். புளி கரைசல் சேர்த்ததுக்கப்புறமா குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கணும். புளி கரைசலை சேர்த்துட்டு நம்ம எந்த அளவுக்கு கொதிக்க வைக்கிறோமோ அந்த அளவுக்கு மீன் குழம்பு நல்லா டேஸ்டியாக இருக்கும். புளியோட பச்சை மணம் நல்லா போயிட்டு கொதிச்சு வந்தால் தான் குழம்பு நல்லாயிருக்கும். நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா நான் கொதிக்க வச்சுக்கிட்டேன். புளியோட பச்சை மணமெல்லாம் போயிட்டு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த சமயத்தில் தான் நம்ம மீன் போட்டு குக் பண்ணணும். எடுத்துருக்கிற மீனை இப்போ நான் குழம்புல சேர்த்துக்கிறேன். மீன் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கக்கூடாது, மீன் உடஞ்சிடும். மீன் சேர்த்ததுக்கப்புறமா தீ ஃபுல்லாக வச்சுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் குக் பண்ணாலே போதும். மீன் நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 3 நிமிஷம் நான் நல்லா குக் பண்ணிக்கிட்டேன். மீன் நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். நெய் மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அதுவும் மேலெல்லாம் எண்ணெய் அப்படியே மிதந்து எவ்வளோ நல்லா டேஸ்டியாக வந்திருக்கு பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மீன் குழம்பு ரொம்பவே ஈஸி தான். ரொம்ப டேஸ்டியாக சீக்கிரமாகவே நம்ம செஞ்சிட முடியும். இது போல் நீங்கள் உங்களுடைய வீட்டில் மீன் குழம்பு செஞ்சு கொடுத்து பாருங்கள். எல்லாரும் சாப்பிட்டு திரும்ப செய்ய சொல்லி கேட்டுகிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு நாக்கில் எச்சி ஊறுற அளவுக்கு நல்லா டேஸ்டியான ஒரு மீன் குழம்பு தான் இது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.